கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிவம் டூபே சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா ரொம்ப பயங்கரமாவே சிஎஸ்கேக்காக அவர் விளையாண்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம் காலப்பு வந்து அங்கேயும் நல்லா விளையாண்டு இருக்காரு. T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருங்கப்பா, அவர் இப்ப ஐபிஎல்லே விளையாடுவாரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கதை நடந்திருக்கு. ரஞ்சி டிராஃபி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து அசாமுக்கு அகைன்ஸ்டா அவர் வந்து பேட் பண்றப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜூரி ஆயிருக்கு. சைடு ஸ்ட்ரைன் இன்ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த வயிறு இருக்குல்ல, வயிற்று பகுதியோட சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு. சோ அதனால அவர் இப்ப ரஞ்சி டிராஃபில இருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த இன்ஜூரி வந்தா சரியாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ few weeks நார்மலா இன்ஜூரி ஆனா அப்படின்னு போட்டிருக்கு. அதே அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா இந்த இன்ஜூரி ஆயிருந்துச்சு அப்படின்னா பல மாதங்கள் ஆகும் ரெக்கவர் ஆகுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எப்பா என்னப்பா சொல்றீங்க, இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்கு ஐபிஎலுக்கு, அதுக்குள்ள சிவம் டூபேக்கு இன்ஜூரி அப்படிங்கிறது வந்து சத்தியமா ஏத்துக்க முடியல. ஐபிஎல் தாண்டி ரஞ்சி டிராஃபில அவர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நிறைய செஞ்சுரிஸும் அடிச்சிருந்தாரு. டெஃபினெட்லி இந்தியன் டீமோட ரெட் பாலுக்கு அவர் ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் மும்பை வேற இப்போ வந்து குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இவரோட அப்சன்ஸ் வந்து டெஃபினெட்லி அந்த டீமை ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் தான் வைஸ் கேப்டனாலாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு, ரொம்ப நல்லாவும் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஓகேவா, இப்போ இவரோட இன்ஜூரி ரஞ்சி டிராஃபி தாண்டி ஐபிஎல்லையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கேயோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர். சோ இவர் வந்து இப்ப இன்ஜூரியால போயிட்டாரு, இல்ல விளையாட மாட்டாரு, இல்ல சீக்கிரம் சரியாகி வருவாரு, இது மாதிரி எந்த ஒரு நியூஸுமே நமக்கு தெரியல. ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் வந்து அவர் கொஞ்சம் ஹெவியா தான் ஆயிருக்கு இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இருந்தும் அசாமோட நடந்த மேட்ச்ல இன்ஜூரி ஆனதுக்கு அப்புறமா அவர் விளையாண்டதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெவி ஆக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனா சிவம் டூபேயோட இந்த ஒரு இன்ஜூரி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.